ஹலோ நண்பர்களே, குவைத்தில் 8 தெரு வியாபாரிகளை அகமதி, ஃபாகில் போன்ற இடங்களில் கைது செய்திருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பஸ் திருட்டு நேற்று நடந்துருச்சு. பஸ்ஸில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாங்க 3 பேர். அவங்க யார் அப்படிங்கிற விவரம் வெளியாயிருக்கு. அரவாணிகளை கேள்விப்படுத்திய ட்ரம்ப் அவர்கள், ஈரான் போர் முடிஞ்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் பேச்சுவார்த்தை தொடர்ந்து எங்களுடைய படைகள் அங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும், பல பில்லியன் அளவிற்கான வெப்பன்ஸை குவைத், கத்தார் மற்றும் UAEக்கு விற்க போகிறதா அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. அவர்களுடைய ஆட்டம் தொடங்கிருச்சு. வீடியோ முழுவதுமாக பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. முதல் செய்தி, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையில் நடந்த இந்த போரின் காரணமாக அரபு நாடுகள் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருந்தாங்க. இதில் இங்கே இருந்த வெப்பன்ஸ் எல்லாமே மேக்சிமம் அளவிற்கு காலி பண்ணப்பட்டிருந்துச்சு. தற்பொழுது அதை ரீஃபில் பண்ணுறதற்காக பல பில்லியன் அளவிற்கான அமெரிக்காவிலிருந்து வெப்பன்ஸை கொடுப்பதற்கான அனுமதி கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் குவைத், துபாய் மற்றும் கத்தார் ஆகிய 3 நாடுகளும் பல பில்லியன் டாலர் அளவிற்கான அந்த வெப்பன்ஸை வாங்குவதற்காக தற்பொழுது ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதேபோல் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் அப்படிங்கிறது இனிமேல் வெப்பன்ஸ் மூலமாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் பேச்சுவார்த்தை இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்களுடைய படைகள் அந்த கல்ஃப் கண்ட்ரியில் அந்த கடல்களில் நிற்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காரு. ஸோ விரைவிலேயே நார்மலைஸ் முழுவதுமாக இதற்கு முன்பு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் அமெரிக்காவினுடைய சின்ன சின்ன நகர்வுகள் கூட நமக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸில் இது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வெளியாகும். அடுத்ததாக நாம் விலை குறைவாக இருக்குன்ட்டு பெங்காலி மார்க்கெட்டில் போயிட்டு பொருட்களை வாங்குவோம். அந்த மாதிரி இடங்களுக்கு கண்டிப்பாக போகாதீங்க. காரணம் என்னென்னா, நேற்று இந்த மாதிரி ஃபாகில் மற்றும் அகமது ஏரியாவில் இருந்த பெங்காலி மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் செக்யூரிட்டி செக்கிங் நடந்துச்சு. இதில் 8 பேர் துரத்தி பிடிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வியாபாரிகளை மட்டும் பிடிக்க மாட்டாங்க, அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து பிடிப்பாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி பெங்காலி மார்க்கெட்டில், அதே போல் இல்லீகலாக நடக்கக்கூடிய மார்க்கெட்டில் யாரும் போய் பொருட்களை வாங்காதீங்க. அதே போல் அங்கே விற்கக்கூடிய பொருட்களுமே தரமற்றதா, மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாததாக இருக்கும். எக்ஸ்பிரி ப்ராடக்ட்டு, கெட்டுப்போனதை மறுபடியும் அதை நல்ல மாதிரி மாற்றி கொண்டு விற்பாங்க. ஸோ முடிந்த வரைக்கும் அந்த மாதிரி இடங்களில் பொருட்களை வாங்குறத தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பஸ்ஸில் திருடக்கூடிய சம்பவம் நேற்று வெளியாக இருந்துச்சு. குவைத்தினுடைய போலீஸால் வீடியோ வெளியிடப்பட்டிருந்துச்சு. இவங்களை ஆசிய நாட்டவர்கள்ட்டு பொதுவாக நேற்று சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெங்காலி அப்படிங்கிற தகவலை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ உங்கள் ரூமில் பெங்காலி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்கள் கூப்பிட்டா கூட அவர்களோட போயிடாதீங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தப்பு உங்களையும் சேர்ந்து பாதிக்கும். அடுத்ததாக, அரவாணிகளை அதிக அளவில் எதிர்க்கக்கூடியவர் ட்ரம்ப் அவர்கள். அதாவது அரவாணிகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிடையாது அப்படின்ட்டு அமெரிக்காவில் அவர் புதிதாக அதிபராக ஆன உடனே அறிவிச்சிருந்தார். தற்பொழுது ஸ்போர்ட்ஸில் அரவாணிகளுக்கு பெண்கள் விளையாடக்கூடிய இடத்துல அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது அவர்களை ஆண்கள் லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனால் பெண்களினுடைய வரிசைகளில் அவர்கள் விளையாட அனுமதிக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு கேலி கூத்து அப்படின்னு சொல்லி தற்பொழுது மிகப்பெரிய அளவில் விமர்சித்திருக்காரு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இது எல்லாமே அவர் இந்த அரவாணிகள் குறித்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான். ஸோ இவர் பழமைவாதி. அதாவது நம்ம வீட்டில் எப்படி பழைய தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க, அந்த மாதிரி இவர் ஒரு பழமைவாதி, பழமையை விரும்பக்கூடியவர். இவருக்கு இந்த அரவாணிகளை கண்டா பிடிக்காது. அரவாணிகள் அப்படிங்கிறவங்க ஆண்கள் தான், அவங்க பெண்கள் கிடையாது, நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதற்காக தற்பொழுது மிகப்பெரிய கண்டனத்திற்கு இவர் உள்ளாகிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரவாணிகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இந்த உலகத்தில் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கா, அல்லது அவர்களுக்கு தெரியாமலேயே அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பருக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.